யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. ஹாஸ்பிடல்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் நானுமே பார்க்கல. என்னமா சொல்ற நீ? ஆஸ்பத்திரியில பிரச்சனையா? ஐயோ கடவுளே. அம்மா உன் மாமா எப்படிமா இருக்காரு இப்போ? இன்னும் சீரியஸா தான் இருக்காரு. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அம்மா, அப்ப நந்தினி எங்கதாம்மா போனா? எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாமா? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, எனக்கு என்னமோ நந்தினிக்கு அங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. நீங்க எதுக்கும் அந்த ஹாஸ்பிடலுக்கு நேர்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாருங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு விசாரிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நந்தினி ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரி சரியான ஆஸ்பத்திரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு ஏத்தாப்புல பிரச்சனை வேற நடந்திருக்கு. எங்க நம்ம நந்தினிக்கு ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்குங்க. இங்க பாரு கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா சரிம்மா, உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எங்களுக்கு போன் பண்ணுமா? சரிங்கப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. நந்தினி எப்படியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிம்மா. சரி. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அடுத்தவங்க பிரச்சனை வேண்டாம் நம்ம தலைப்பாட அடிச்சுக்கிட்டோம். அத கேட்காம இப்ப யாரோட பிரச்சனைக்கு தான் தள்ள போட்டுட்டு இப்ப அவ பிரச்சனையில மாட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாரு இனிமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்பவே நம்ம உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஐயோ என்னங்க? ஐயோ வேண்டாங்க. இப்படியாங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டு வந்து விட்டுருங்க. அது போதும் எனக்கு. இங்க பாரு, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். வா. சரியா? வா. நந்தினி, நீ என் கூட வரியா? செல்வி, இந்தாங்க. இதுல அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. இத வச்சுக்கோங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க முதல்ல அவரை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் அப்புறம் வரேன். சரி, ஓகே. நந்தினி வீட்டுக்கு போகாம எங்க போயிருப்பாங்க? கடவுளே, நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. செல்வி, என்னாச்சுங்க? போன்ல யார் பேசுனது? நந்தினியோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு கால் பண்ணாங்க. வேலு, நந்தினியோட அம்மாவா? அவங்க எதுக்கு உனக்கு போன் பண்ணாங்க? நந்தினி டியூட்டி முடிச்சுட்டு இன்னும் வீட்டுக்கு போகலையா? அதான் பதட்டமா கேட்டாங்க. ஐயோ செல்வி, என்ன சொல்றீங்க? அவங்கள ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி கேட்க சொல்லுங்க. இன்னும் அவங்க வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலு, அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி பாத்துட்டாங்களாம். நந்தினி 6 மணிக்கு டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொன்னாங்களாம். 6 மணியா? வேலு, நாமளும் அப்பதானே அப்பாவை அங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அப்பவே அந்த டைம்ல அங்கிருந்து கிளம்பி இருந்தாங்கன்னா நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கணுமே. ஆமா மாமா, போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஏமா செல்வி, நீ அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாரு. செல்வி, என்னமா யோசிக்கிற? போன் பண்ணி பாரு. என்னங்க, என்னாச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. செல்வி, எனக்கு என்னமோ நந்தினி மேடம்க்கு பிரச்சனையும் தோணுது. என்னடா சொல்ற? அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை? ஆமாண்ணே, என் மனசுக்கு அவங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிருக்காங்களோன்னு தோணுது. வேலு, என்ன வேலு இப்படி சொல்றீங்க? செல்வி, அப்பாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மள்ட்ட வந்து சொன்னது நந்தினி மேடம் தான். நம்மளை அனுப்பிச்சு வச்சுட்டு வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. நிச்சயமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க திருட்டு ராஸ்கல்களுக்கு நந்தினி மேடம் மேல இருக்க கோவத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கோம். அந்த கோவத்துல நந்தினி மேடம் அவனுங்க ஏதாவது பண்ணாம விட மாட்டானுங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? அந்த பொண்ணுக்கு ஆபத்தா? அந்த பாழா போன ஆஸ்பத்திரியில அத்தனை மிருகங்களுக்கு நடுவுல நமக்கு சப்போர்ட்டா இருந்தது அந்த பொண்ணு தானே. அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா?